உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வருகின்ற 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்று அக்கட்சி தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தற்போதைய தமிழகத்தின் நம்பர் 1 நடிகராக இருக்கும் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக தனது மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி அரசியல் கட்சி தொடங்கினார். மேலும் தற்போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளிவந்திருக்கிறது. கடந்த ஆண்டு போலவே மாணவர்களை நேரில் வரவழைத்து அவர்களுக்கு பரிசு வழங்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார். அதை அடுத்து தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் விவரம் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு விருந்து வழங்கி பரிசு வழங்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார். விரைவில் அந்த நிகழ்ச்சி நடக்கவிருக்கும் நிலையில் விஜய் மேலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இன்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வருகின்ற 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பட்டினியில்லா உலகத்தை ஏற்படுத்த வேண்டும், அனைவருக்கும் உணவு கிடைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உலக பட்டினி தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி வருகின்ற 28/5/24 அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மாவட்டம், நகரம், ஒன்றியம், கிளை மற்றும் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் உரிய தேர்தல் வழிகாட்டு முறையின்படி பின்பற்றி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி மக்கள் நலப்பணிகளில் ஈடுபடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. அதனால் வருகின்ற 28ஆம் தேதி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள நிர்வாகிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள்.